அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது வந்துட்டு ஒரு மனிதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அதை பார்க்க வேண்டும். இதை சொல்லிக் கொடுக்குறது பெற்றவங்க தான். முதலில் பணம் கொடுக்க வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம், சொத்து கொடுக்க வேண்டாம், கேரக்டர் கொடுக்கணும். கண்டிப்பாக கேரக்டர் தான். நம்ம எங்கே சென்றாலும் ஜனாதிபதிக்கிட்ட போய் அவார்டு வாங்கினாலும் அந்த கேரக்டர் தாங்க முக்கியம். அந்த அளவுக்கு கேரக்டர் அவங்க வந்து கொடுத்துட்டு போனால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல பையனா கெட்ட பையனா சொல்லி கேட்கும்போது கேரக்டர் எப்படி அந்த பையன் இல்லை நல்ல பையன், தங்கமான பையன், எந்த ஒம்பத்துக்கும் போக மாட்டான், குடிக்க மாட்டான், சிறகடிக்க மாட்டான், நல்ல பையன் அப்படி சொல்லக்கூடியது தான் அந்த கேரக்டர். அது மட்டும் அல்லாமல் ஒழுக்கம் உள்ளவன், நேர்மை உள்ளவன், இதுக்கு பேர் தான் கேரக்டர். அப்போது இந்த கேரக்டர் வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க, விசாரிப்பாங்க, வீட்டில் விசாரிப்பாங்க, சொந்தக்காரங்க விசாரிப்பாங்க. இதையும் தாண்டி பக்கத்து தெருவில் 4 தெரு கழிச்சியோ இல்லை அதர் சம்மந்தப்பட்டவங்க உள்ளவங்கிட்ட போய் அந்த பையன் எப்படி டைப்பு, எப்போ அவன் இந்த மோசமான பையன்பா, அவன் தண்ணி அடிப்பான், அப்படியே ரப்சை பண்ணுவான் அப்படின்பாங்க. இதுதான் அப்போது நமக்கு தாய் தந்தைகள் கொடுக்கக்கூடிய கேரக்டர் நல்ல கேரக்டராக கொடுக்கப்பட வேண்டும். அவங்களுடைய கடமை. இதை கொடுத்தால் நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய கேரக்டர் உதவும். முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்ம கேரக்டர் சரியில்லைன்னா ஜெயிலு, கோர்ட்டு, கேஸு, அடிதடி இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஒயிட் சட்டை அதில் கரும்புள்ளி விழுந்தாலும் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? வெள்ளையாக இருக்குமா? கரும்புள்ளி வந்துட்டாலே வாழ்க்கை மோசமாகிவிடும். ஆகவே நான் வெள்ளை சட்டை என்பது சொல்வது நம் மனதை, கரும்புள்ளி என்பது நமக்கு மேல் தொடுக்கப்பட்ட வழக்குகள், கேஸுகள், நம் மேலே கெட்ட பெயர்கள், இதுதான் கரும்புள்ளி. ஆக அந்த கரும்புள்ளிகள் வராமல் பாதுகாத்து கொள்ள விட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நேர்மையாக இருப்பவன் நெருப்பில் கூட படுத்து தூங்குவான். அதனால் கேரக்டர் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.